ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே பெரிய காரியங்களையும் எண்ணி முடிய அதிசயிக்கிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் ஆன்லைனில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நேற்றுமின்று என்று மாறாத தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மாறாத தேவனாக இருந்து ஒவ்வொரு நாட்களும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் பல சோதனைகள் போல் சில காரியங்கள் வரலாம். ஆனால் அது சோதனையை தாண்டி தக்கான பலத்தை ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதை தாண்டி போகிற பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் தேவன் தருகிறாரு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டேன், தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உருவாக்குன்னு சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சோதனையிலே அகப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையில் அகப்பட்டிருக்கலாம், தப்பித்து கொள்ள வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தப்பித்து கொள்ளத்தக்கதான வழிகளை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தில் சிறைச்சாலையில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். பாருங்கள், யோனாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோனா அதாவது போய்கொண்டிருக்கும்போது அங்கே கொந்தளிப்பு வருகிறது. அவரை என்ன செய்கிறாங்க, தூக்கி கடலில் போடுறாங்க. அங்கே ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தாரு. அந்த மீன் என்ன செய்கிறது, விழுங்கி அதை அழித்து போடவில்லை. விழுங்கின போது அந்த மீனுக்குள்ளே அந்த யோனா இருளான சூழ்நிலை அகப்பட்டிருந்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு சிறைச்சாலை அகப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு மீனுக்குள்ளே அகப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீனுக்கு தேவன் கட்டளையிட்டாரு. மீன் என்ன செய்கிறது, யோனாவை கரையிலே கொண்டு வந்து கக்குனது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு சிறைச்சாலையில் அகப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கலாம், ஒரு இருளான சூழ்நிலை அகப்பட்டிருக்கலாம், ஒரு மீனுக்குள்ளே அகப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். எப்போது மீன் நம்மை அழித்து போடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு வெளியே வர முடியுமான்னு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாள் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களை நோக்கி வருகிறது. யோனாவை கக்கும்படி, கரையில் கொண்டு கக்கும்படி ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டது போல உங்கள் பிரச்சனை, உங்கள் கேஸ் வழக்கிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி, கரையில் வரும்படி ஒரு நீதிபதிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கட்டளை போடுகிறார். ஒரு நீதிபதிக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நீதிபதி கட்டளையிட்டு உங்கள் கேஸிலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் போராட்டத்திலிருந்து, சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து உங்களை கரையிலே கொண்டு வரும்படி, அக்கறை வரும்படி ஆண்டவரை தேவன் கிரேசிக்கிற தேவனாக வெளிப்பட போகிறாரு. உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு தெரிந்தவர்களோ யாராவது சிறைச்சாலை அகப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கலாம். அந்த சிறைச்சாலிருந்து வெளியே கொண்டு வரும்படி அநேகர் ட்ரை பண்ணியிருக்கலாம், அநேக காரியங்களை ட்ரை பண்ணியிருக்கலாம், முடியவில்லை. ஆனால் ஒரு நீதிபதிக்கு தேவன் கட்டளையிட போகிறாரு. நீதிபதிக்கு தேவன் கட்டளையிட்டு, அன்றைக்கு மீனுக்கு எப்படி கட்டளையிட்டு அது கரெக்டாக கொண்டு வந்து கரையில் கக்குனதோ அதே போல நீதிபதிக்கு கட்டளையிட்டு அது அழகாக அந்த தீர்ப்பிலிருந்து வெளிவந்து கரையிலே கக்கி அப்படி போறதில்லை. மறுபடி அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். ஒரு ஷைக்கே மறுபடியும் சிறைச்சாலையில் வெளியே வந்து நீங்கள் பண்ணுகிற பிரசங்கத்தில் லட்சாதி லட்ச ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, லட்சாதி லட்ச ஜனங்கள் ஆண்டோர் சமூகத்தில் வரத்தக்கதாக, ஆண்டோர் நோக்கப்பத்தக்கதாக, தேவனுடைய பிரசன்ஸிலே வந்து கழிவுறத்தக்கதாக இதுவரை செய்த ஊழியம் அல்ல. இனி நீங்க செய்ய போற ஊழியத்தில் ஒரே பிரசங்கத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி, திரளான ஜனங்கள் மனம் திரும்பும்படி, அழிவுக்கு நேராக இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி, அதாவது யோனாவை தேவன் திரும்ப பயன்படுத்துகிறாரு. உங்களை நிச்சயமாகவே இந்த செய்தியை நீங்க கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த யார சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கலாம், அவங்க வாழ்க்கையிலிருந்து அவங்க வெளியே வந்து நிச்சயமாகவே யோனாவை போல மறுபடி பிரசங்கம் பண்ணி தரவான ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி தேவன் மறுபடியும் பயன்படுத்த போறாரு. பாருங்க, யாரு கண்ணில் தெய்வம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா யோனாவுக்கு மீன் கண்ணில் ஒரு தெய்வம் கிடைக்கிறது. அதே போல சிறைச்சாலையில் இருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு மனுஷனும் கண்ணில் தெய்வம் கிடைக்காம இருக்கலாம். நீதிபதி கண்களை தெய்வம் கிடைக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு கிரியை செய்ய போறாரு. இன்றைக்கு தேவன் கட்டளையிடுகிறது வெளிப்பட போறாரு. இந்த வார்த்தை எப்பொழுது உங்க காதில் வருகிறதோ, உங்களை நீங்க நேசிக்கிற ஒரு ஊழியக்கார சில வேலை சிறைச்சாலையில் இருக்கலாம், அவரை வெளியே கொண்டு வரும்படி ஒரு நீதிபதிக்கு தேவன் கட்டளையிடுகிறாரு. நீங்க நேசிக்கிற சபை போதர் சில வேலை சிறைச்சாலையில் இருக்கலாம், அவரை வெளியே கொண்டு வரும்படி ஆண்டு நீதிபதி தேவன் கட்டளையிடுகிறாரு. நீங்க நேசிக்கிற ஒரு நண்பர் சிறைச்சாலை இருக்கலாம், அவரை வெளியே கொண்டு வரும்படி ஆண்டவர் கட்டளை. நீங்க நேசித்த ஒரு தொழிலதிபதி உள்ளே இருந்து கொண்டு இருக்கலாம், சிறைச்சாலை இருக்கலாம், அவரை வெளியே கொண்டு வரும்படி ஆண்டவர் தேவன் இன்றைக்கு நீதிபதிக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஏன்னா நீதிபதியா இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு.
அநீதி செய்த தேவன் கிடையாது, நீதி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அவர் அநியாயத்துக்கு துணை நிற்கிற தேவன் அல்ல, நீதிக்கு துணை நிற்கிற தேவனாக நீங்க எந்த காரியத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த சிறைசாலையில் இருக்க மனுஷன வாழ்க்கையில என்ன ஆக போறன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, நிச்சயமாக அவர் மறுபடியும் வெளியே வந்து குழுந்த கண்டுகளைப் போல அவர் மறுபடியும் புறப்பட்டு தேவ ராஜ்யத்தை முன்னிருந்தது காட்டிலோ அதிகமாக கெட்டத்தக்க காரியங்களை தேவன் செய்கிறதே உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. உங்களுடைய கண்கள் காண எதிரிகள் அதை கண்டு தலை குனியத்தக்கதாக இன்றைக்கு அவரை சிறைசாலை போட்ட ஜனங்கள் தலை குனியத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறதே உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில சிறைசாலை போட்டவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயப்படத்தக்கதாக அவன் யோசேப்பிட்ட வந்து அவர்கள் அதாவது உதவிக்கு நிற்கத்தக்கதான காரியங்களை தேவன் ஏத்தேசில் செய்ய முடியும் என்றார். இன்றைக்கு சிறைசால் இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்கார, உங்களுடைய தேவனுடைய மனுஷனா இருக்கலாம், யார் சிறைசால் இருந்தாலோ அவர்களை வெளியே கொண்டு வரும்படி நீதிபதிக்கு தேவன் கட்டளையிடுகிறாரு. அன்றைக்கு ஒரு ராஜாவுக்கு தேவன் கட்டளையிட்டாரு, இன்றைக்கு ஒரு நீதிபதிக்கு தேவன் கட்டளையிடுகிறாரு. ரேஷாலபர துலோரி மீரா தலாபா ரேமேலா, நீங்க நேசிக்கிற மனுஷர்கள் இப்படி அகப்பட்டு போனார்களே, இப்படி உள்ளே இருக்கிறார்களே, அவர்களை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? எல்லாம் ஜெபித்து பார்க்க முடியவில்லையே. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி சிறைசாலையில போய் எப்படி அங்கே அன்றைக்கு சிறைசாலை அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டதோ, பேதுருவும் ஆண்டவரே அப்ப அங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அசை உண்டானதோ, அதே நீங்க நேசிக்கிற தேவ மனுஷன் சிறைசாலை இருந்து கொண்டிருக்கலாம், அங்கே ஒரு அசை உண்டாகி அவரை வெளியே கொண்டு வரும்படி ஒரு நீதிபதிக்கு தேவன் கட்டளையிடுகிறார். ஒரு மீனுக்கு கட்டளையிட்டது உண்மை என்றாம், நோவாவை கரையில கொண்டு வந்து கக்கினது உண்மை என்றாம், எந்த மனுஷனையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவரை கரையில கொண்டு சேர்க்கத்தக்கதாக, அந்த கேஸ் வழக்கு ஒன்றுமில்லாம் போகத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை இறங்கி வேலை செய்ய போகிறது. ரீபோரி சந்த லபர லபர திலேமேரபா ரீபா ரக்கேமாரா துலோரி ஷலபர திலேமேர, எல்லா தடைகளும் உடைகிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்ஸ் இறங்கி வேலை செய்ய நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில, இவங்க நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில யாரெல்லாம் சிறைசாலை அகப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை வெளியே கொண்டு வரும்படி தேவன் கிரேசிய போற நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய அபிஷேகத்தின் கரம் இருங்க நன்றி, தேவனுடைய மகத்துவத்தின் கரத்தினால் வைத்து ஆசீர்வாத மழை பெய்ய இருக்க நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாறட்டும், ஆசீர்வதிக்கிற இயேசு நான் ஜெபிக்கிறேன். பிதாவே ஆமென். நீங்க இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாகவே இது பெரிய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, அப்படியே நிறைவேறும். நீங்க சாட்சி நிற்க போறீங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ்.